அண்மை செய்தி. கட்டுமான நிறுவன உரிமையாளர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டத்தை எதிர்த்த வழக்கில் ஐபிஎஸ் அதிகாரி அருண் ஆஜராக தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குண்டர் சட்ட உத்தரவை பிறப்பித்தவரும் சென்னை முன்னாள் காவல் ஆணையருமான அருண் தற்பொழுது நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை கொளத்தூர் ராமதாஸ் நகரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவின் சகோதரர் எல்கே சுதீஷின் மனைவி பூர்ணஜோதிக்கு சொந்தமான 2 ஏக்கர் 10 சென்ட் நிலத்தில் 234 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அதில் 78 குடியிருப்புகளை சுதீஷ் மற்றும் பூர்ணஜோதிக்கு ஒதுக்குவதாக தனியார் கட்டுமான நிறுவன உரிமையாளர் சந்தோஷ் சர்மா என்பவர் ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தார். ஒப்பந்தத்தின் அந்த அடிப்படையில் சுதீஷ் மற்றும் அவரது மனைவிக்கு ஒதுக்கப்பட்ட 78 குடியிருப்புகளை போலி கையெழுத்திட்டு 43 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக புகாரானது அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தோஷ் சர்மா ஜாமீனில் விடுதலையான நிலையில் வாங்கிய குடியிருப்புகளை ஒப்படைக்காமல் ஏமாற்றிவிட்டதாக கடந்த 2025ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவரை குண்டர் சட்டத்தில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் 2025 செப்டம்பர் 22ஆம் தேதி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சந்தோஷ் சர்மாவின் மகள் வர்ஷா சர்மா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 2019 முதல் 2023 நடந்த சம்பவம் தொடர்பாக 2025 2 ஆண்டுகள் தாமதமாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரே குற்ற சம்பவத்திற்கு கைதாகி ஜாமீனில் விடுதலை ஆகியுள்ள தனது தந்தை அதே குற்றச்சாட்டுக்கு மேலும் 2 வழக்குகளை பதிவு செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது சட்டவிரோதம் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு இறுதி விசாரணைக்காக ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தனது மகள் வர்ஷா சர்மாவின் உடல்நிலை பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் மகளை கவனித்துக் கொள்ள தனது கணவருக்கு 4 வார கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்று சந்தோஷ் சர்மாவின் மனைவி கல்பனா சர்மா இடைக்கால கோரிக்கை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவு பிறப்பித்த அதிகாரி யார் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்தார்கள். மிகவும் கொடூரமான இந்த உத்தரவு நீதிமன்றத்திற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பின்னர் நீதிபதிகள் குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவு பிறப்பித்த சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையரும் மூத்த ஐபிஎஸ் அதிகாரியுமான அருண் அவரை அடுத்த வாரம் நேரில் ஆஜராக உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.